ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம். கிச்சடியிலே நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்து செய்கிறோம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், ஈவினிங் டின்னராக சாப்பிட்லாம், அதாவது நைட் டின்னராக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன அணில் இருக்குல்ல, அணில் சேமியா ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுக்காதனால நான் வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எதனால் பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா உபரி ஆகும். நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். அது வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சேமியா வறுக்க தேவையில்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை வறுத்து தான் வச்சுருக்காங்க. அது வறுக்க தேவையில்லை. ஒரு நல்லா வறுத்துட்டு ஒரு வாசம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வேற ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்மகிட்ட உளுத்தம்பருப்பு இல்லை, கடலைப்பருப்பு மட்டும் இருக்குது. அதனால் நான் கடலைப்பருப்பு மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிச்சடி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான். அப்புறமா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, அதான் கறி லீவ்ஸ் 2 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிறேங்க. இது ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு வாயுன்றதுனால நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும், அதனால தான் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கினாவே போதும், ரொம்ப கண்ணாடி பதம் வரணுன்ட்டுலாம் இல்லை. இது அளவு தண்ணி எப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளரு, சேமியாவுக்கு 1/2 லிட்டர். இப்போ இது வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஏன்னா காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது வதங்குற கேப்பில் நம்ம தண்ணி அளந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். நான் தண்ணி அளந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுங்களா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி. அதே போல் ஒரு பேக்கெட் குட்டி அணில் சேமியா, அது 180 கிராம் சம்திங். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் 400 ml போட்டிருப்பாங்க. நான் எப்போவுமே 1/2 லிட்டர் சேர்ப்பேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரவையை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஆனால் கட்டி எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சேமியா பேக்கெட்டை சேர்க்கணும். சேமியா பிச்சு சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு கொலன்னு இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ஆறுனா சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி நீங்கள் கிச்சடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணியெலாம் ஓரளவுக்கு இதாகி வருது. இது மாதிரி நல்லா கிளறி விட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறேன், எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுறதில்ல, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதையும் கொஞ்சம் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டே இருங்க. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. உடனே நீங்கள் சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அது புழுங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் சுட சுட கிச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியேவும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.